Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we are discussing Vijay Tendulkar's play Silence, the Court is in Session. Silence, the Court is in Session is a type of play. It's a social drama and it is in the form of a court mock trial. ஒரு கோர்ட் மாக் ட்ரையல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளே. அப்ப இந்த பிளே உடைய செட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the play is set in unknown village which is in the suburb of Mumbai. மும்பையினுடைய அந்த விளிம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு டிராமா ட்ரூப் போகுது, ஒரு அமெச்சூர் டிராமா ட்ரூப். இந்த டிராமா ட்ரூப் வந்து ட்ரெயின்ல போய் அந்த ஊர்ல இறங்குறாங்க. அண்ட் அந்த அந்த டிராமா ட்ரூப்புடைய பெயர் வந்து சில நேரங்களில் கேள்வியா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிராமா ட்ரூப் விச் இஸ் பிரசன்டட் இன் சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன்? அந்த டிராமா ட்ரூப்புடைய பெயர் என்ன டீச்சர்ஸ்? சோனார் மோதி டெனமென்ட் ப்ரோக்ரெசிவ் அசோசியேஷன். சோனார் மோதி டெனமென்ட் ப்ரோக்ரெசிவ் அசோசியேஷன். இவங்கெல்லாம் மும்பையை சேர்ந்தவர்கள். இந்த மும்பையில ஒரு இடத்துல வசிக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சமூக சீர்திருத்தத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க, ஒரு கிராமத்துல போய் ஒரு டிராமா எனாக்ட் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. அப்படி டிராமா எனாக்ட் பண்ணி போகும்பொழுது அங்க பாத்தீங்கன்னா இன்னும் மக்கள் எல்லாம் வந்து கூடவில்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கம்யூனிட்டி ஹாலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த கம்யூனிட்டி ஹால் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. The community hall had two rooms, one of entry and one leading towards the adjoining room. ஒன்னு வந்து மெயின் என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு டோர் இருக்கு, அது வழியா இன்னொரு ரூமுக்கு போகலாம். அண்ட் அங்க நிறைய ஃபர்னிச்சர் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகே, the poor furniture required for permission is set in the hall. ரொம்ப poorly furnished. இப்ப நமக்கு ஒரு காட்சி அமைப்பு கொடுக்குறாங்க. How is the what is the setting in the stage அப்படிங்கும்போது there is a trial court. ஒரு கோர்ட் சீனுக்கு தேவையான எல்லா விஷயமும் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, there is a platform of the judge, then the witness box, the accuser box, desk and chair for pleader. And the time of the play ரொம்ப முக்கியம். The time of the play is late evening and they are preparing for a night performance. இரவு நேரத்துல மெயின் பிளே போகணும். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லேட் இன் த ஈவினிங் தே ஆர் ரிகர்சிங். ரிகர்சல் இருக்கு. அந்த ரிகர்சல் முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோயின் இஸ் ஆல்மோஸ்ட் broken பிகாஸ் அவளை அப்படியே டார்கெட் பண்ணி அவளை என்ன பண்றாங்க, அவ எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் அவ காதுல கேட்கிறாங்க. அவளை வந்து எல்லாருமே குற்றம் சாட்டும் பொழுது அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன், பட் ஷீ பிரேக்ஸ் டவுன். அவ என்ன ஆச்சு அப்படிங்கிற நமக்கு ஒரு பதட்டம் வரும் பொழுது மக்கள் எல்லாம் உள்ள என்டர் ஆகுற மாதிரி அந்த பிளேவை முடிச்சிருப்பாங்க. ஓகே, நவ் we get into the characters. The characters, who is the main character of the play, almost the protagonist of the play. The play centers around, எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். Protagonist of the play யாரு? This lady. The name of the lady is Leela Benare. Leela Benare, a woman who is the center of this play. இவங்க எத்தனை வயது அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is in her early 30s. அப்போ 31, 32, 33, 34 அந்த ஏஜ்குள்ளார யாரோ ஒரு ஏஜ்ல இருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, is she married or unmarried அப்படிங்கும்போது the play describes her as an unmarried school teacher. she is an unmarried school teacher. அப்போ ஒரு லேடி வந்து அந்த ஏர்லி 30s வரைக்கும் அன்மேரிடா இருந்தாங்கன்னா, இந்த பிளே எழுதப்பட்ட காலம் பாருங்க. இன்னைக்கு அன்மேரிடா இருக்கிறதா கொஞ்சம் நேச்சுரல், ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ரிஜிட் சிச்சுவேஷன்லாம் இல்லை. பட் இந்த பிளே எழுதப்பட்ட காலத்துல பெண்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு உமன் வந்து அன்மேரிடா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாரையும் எதிர்த்து சமாளித்து கொண்டு இருந்த ஒரு பெண்மணி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு பெண்மணி. சரி, இவங்களை பத்தி என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பிளேல அப்படின்னா, she is described as earnest and principled. She is a very earnest lady, highly principled lady,
வித் அ டிட்டர்மின்ட் ஸ்பிரிட். அவங்க ஸ்பிரிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு உமன். எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம் ஷி டிஃபைடு சோசியல் கன்வென்ஷன். இப்படிதான் ஒரு பெண் இருக்கணுங்கும் போது, ஏன் அப்படி இருக்கணும்? எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லையா? அப்ப நான் நினைத்ததை போல் நான் இருப்பேன், நான் நினைத்ததை போல் உடை உடுத்துவேன், நான் நினைத்ததை போல் என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு இருந்தா சரி. பிசிக்கலி இவ எப்படி இருந்தாங்க லீலா பனாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலி ஷி அப்பியர் டு பி ஃப்ரெஜைல் ஆர் வியரி. இவங்க ரொம்ப அப்படியே வீக்கா தெரிஞ்சாங்க, ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷி ஹேட் லாட் ஆஃப் இமோஷனல் பேர்டன் அண்ட் சோஷியல் பேர்டன். பட் வென் இட் கம்ஸ் டு த இன்னர் ஆஸ்பெக்ட்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ஷி இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட். ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு கேரக்டர். அண்ட் ஷி இஸ் அ லேடி வித் ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக். வாழ்க்கை எல்லாத்தையுமே வாழ்க்கையில ரொம்ப ப்ரோக்ரெசிவா எடுத்துக்கொண்டு போறவங்க. இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, ஷி இஸ் அன்மேரிட் பட் ஷி வாஸ் பிரெக்னன்ட். இதுதான் பிரச்சனை. ஒரு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய சட்டம். முட்டாள்தனமான சட்டம் அப்படின்னு சொல்லி ரத்த கண்ணீர்ல எம்.ஆர். ராதா ஒரு டயலாக் பேசுவார். அது ஆண் அங்க பேசினாரு, ஓகே. ஒரு பெண் அந்த டயலாக் பேச முடியுமா அப்படின்னா பேசி இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய இந்தியன் செட்டப் அப்படி ஒரு செட்டப். ஆனா இந்த லீலா பெனாரே என்ன பண்ணாங்க அப்படின்னா, though she was a strong woman, she was craving for a kind of company. அது வந்து ஒரு இது வந்து ஒரு செக்ஷுவல் அர்ஜ் கிடையாது. பட் ஷி வாஸ் லாங்கிங் ஃபார் இமோஷனல் சப்போர்ட். ஆனா இவங்க நம்பி போன ஒரு மனிதன் ஏற்கனவே திருமணமானவன். அதான் பிரச்சனை. அவன் திருமணமானவன், ஆனால் அதை அவன் இவங்களுக்கு தெரியப்படுத்தல. அந்த மனிதன் என்ன பண்ணான்னா, இவங்களுடைய உடலை மட்டும் பயன்படுத்தி கொண்டான். இவளது ஆன்மாவுக்கு ஒரு சோல் சப்போர்ட்டா இல்ல. அப்ப அந்த உறவினால் இவள் என்னவாகிறாங்க, she became pregnant. இந்த பிரெக்னன்சி ஊருக்கு தெரியும் பொழுது இவங்க என்ன நினைச்சாங்க, ஓகே பிரெக்னன்ட் ஆகிட்டும் பரவாயில்ல, அந்த மனிதனையும் நம்ம காட்டி கொடுக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விமன். இப்ப இந்த பிரெக்னன்சியை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், லெட் மீ டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு நினைக்கும் பொழுது, people come to know that she is pregnant and she is chucked out of the job. She is sacked from her job. Is the information clear, teachers? அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல what does லீலா பனாரே do? She fights for dignity and survival. ஒரு டீசென்டான ட்ரீட்மெண்ட் இருக்கணும். ஆனா இந்த சொசைட்டி அவங்கள டீசென்டா ட்ரீட் பண்ணல, அவங்கள ஃப்ரீயா இருக்க விடல. இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிளேல அவங்களும் அந்த மாக் ட்ரையல்ல இவங்களும் வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நமக்கு டைம் இருக்கு, ஒரு மாக் ட்ரையல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாக் ட்ரையலுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் என்னன்னா, there is a lady who is unmarried but who is pregnant அப்படிங்கும்போது, ஏறக்குறைய அதுல இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு இவங்களுடைய ரியல் லைஃப் தெரிந்திருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அதை பத்தி நமக்கு தெளிவான தகவல் அங்க கொடுக்கப்படலை. ஆனா ஒரு மாக்கா, ஒரு ஃபிக்ஷனலா தொடங்கக்கூடியது என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையாலுமே அங்க இருக்கிற எல்லாருமே டார்கெட் பண்ணி இந்த லேடிய ஃபைனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்? that she is with a child, she is pregnant with a baby. அந்த பிரெக்னன்ட் காரணமானவங்களை பத்தி அந்த கோர்ட் பேசவே பேசாது. இந்த பிளேவை நீங்க படிக்கும் போது அது தெரியும். ஆனால் ஃபைனல் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, this child is a curse because it goes against the societal norms. அப்ப இந்த லேடிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும்? she has to abort the baby. அந்த குழந்தைய அவங்க என்ன பண்ணணும்? கலைப்பு செய்து விட வேண்டும். ஆனா இவங்க அந்த கருக்கலைப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. நான் பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பாவம், என்ன என்ன ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இந்த குழந்தைய நான் நல்லபடியா வளர்த்தெடுப்பேன், ஒரு ஆணுடைய துணை எனக்கு தேவையில்லை. ஆனா அப்படி இருந்த ஒரு லேடி இந்த கோர்ட் ட்ரையலுக்குள்ளார பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து இந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் ஈடுபடுறாங்க. அது ஏன் அந்த முயற்சி ஈடுபடுறாங்க அப்படின்னா, நாட் பிகாஸ் ஷி வாண்டட் what is it, a company of a man, but the society compels a woman to have to name a man as the father of the baby. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஃபைனலா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான்
in the play. Is the information clear, teachers? சரி, இப்போ நம்ம லீலா பனாரேவை பத்தி சொல்லிட்டோம். இந்த லீலா பனாரே யாரோடு தொடர்பில் இருந்தார் அப்படின்னு நமக்கு சொல்லணும்ல. அப்ப சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா அந்த பிளேக்குள்ளார போகும்போது விஷயங்கள்லாம் புரியும். Okay, she was having an affair with a professor. The professor is Professor Damle. தாம்லே அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர். அப்ப அவரும் இந்த இந்த ஆமச்சூர் டீமோட இருக்கிறார், அந்த ஆக்டர் டீமோடு இருக்கிறார். ஆனால் அவரும் அதுல மெம்பர். பட் when the mock trial takes place, he is not available. He is out of the play. His name is mentioned, but he doesn't come there. Okay, இவங்க பிரெக்னன்ட் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த தாம்லே, what was the reaction of தாம்லே? தாம்லே isolated himself from her. அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைய யாரு ஃபேஸ் பண்ணா? லீலா பனாரே ஃபேஸ் பண்ணாங்க. Is the information clear, teachers? இப்ப நமக்கு இன்னொரு சின்னதா ஒரு பாஸ்ட் ஸ்டோரி இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when Leela Banare was young, when she was in adolescent period, she was madly in love with her maternal uncle. ஏன் மெட்டர்னல் அங்கிள் மீது ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. ஆனா அந்த மெட்டர்னல் அங்கிள் என்ன பண்ணாரு? said no to her. அவ போய் ப்ரப்போஸ் பண்றா, அவர் அக்செப்ட் பண்ணல. அவரு சொன்ன காரணங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேவை ஒரு ப்ரொபோசல் வச்சா அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்ப ஷி வாஸ் ஹார்ட் ப்ரோக்கன். அந்த அடலசன்ட் பீரியட்ல இந்த ஃபர்ஸ்ட் லவ்ல நீங்க போய் ப்ரொபோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கேஜ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாட் டு யங்ஸ்டர்ஸ் டூ? இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் இல்ல, அன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அதை சொல்லுங்க. What would be the reaction of Leela Banare? Guess பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Suicide. ஒரு suicide attempt. Hey, she tries to commit suicide, but then she overcomes that, and then she goes out of the home and tries to be independent. அவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, ஆனா யாரையுமே வச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் லீலா பனாரே. ஓகே, we will நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். அந்த கேரக்டர் ஸ்கெட்ச்ல நம்ம பிளே உள்ள போகும்போது நீங்க படிச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த மெட்டீரியல் உங்க கையில இருக்கும், அதை வச்சு நீங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். Now we go to the next character. Okay, the next character in this play is Samanth. Okay, the Samanth யாரு அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. Samanth யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a local villager. He is in his late 30s or early 40s. அவர் லேட் 30 அப்படின்னா 35ல இருந்து ஒரு 45க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு. எக்ஸாக்டா நமக்கு அந்த ஏஜ் எல்லாம் மென்ஷன் ஆகல. இவர் அந்த டிராமா ட்ரூப்ல ஒரு மெம்பர் கிடையாது. பட் வாட் இஸ் ஹி டூயிங் ஹியர் இன் த மாக் ட்ரையல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was there to help the living courtroom members. அங்க இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸுக்கு ஏதாவது அங்க இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கேஜெட்ஸ் கொண்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தவர். சரி, இவருடைய அப்பியரன்ஸ் எவ்வாறு இருந்தது அப்படிங்கும்போது, இஸ் பிசிக்கலி பிளைன் அண்ட் அன்யூசியூமிங் வித் a simple honest demeanor. இவன் ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடியவன், ரொம்ப ஆனஸ்டா இருக்கக்கூடியவன், ரொம்ப பெரிய பந்தா பண்ற ஆள்லாம் கிடையாது. அதே நேரத்தில் இவர் பாத்தீங்கன்னா he is very kind hearted, gentle and unpretentious. நடிக்கலாம் தெரியாது. ஓகே, இவன் பாத்தீங்கன்னா பெனாரேவோட ரொம்ப க்ளோஸா அந்த பிளே நடக்கும் பொழுது he is moving very close with Banare. Okay, is the information clear, teachers? மற்ற எல்லாருமே கொஞ்சம் ப்ரெஜுடிஸ்டா பாக்குறாங்க, ஏன்னா அவங்க எல்லாமே பெனாரேவை தெரிஞ்சவங்க. பெனாரே பிரெக்னண்டா இருக்கிறா அப்படின்னு. ஆனா இவனுக்கு பெனாரேவை பத்தி எதுவும் தெரியாது. அதனால பெனாரேவோடு நல்லா பேசி பழகக்கூடிய ஒரு கேரக்டர். And you will find that Banare at one point of time starts flirting with Samanth. Right? அதே நேரத்துல இந்த எல்லா கேரக்டரும் சேர்த்து இந்த பனாரேவை ரொம்ப டார்கெட் பண்ணும் பொழுது a man who was very empathetic,
அவளுடைய பெயினை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு கேரக்டர் வந்து இட் இஸ் சமன். இவன் வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to give a small gift to Leela Banare. What is a small gift that Saman gave to Leela Banare, which becomes a symbol in the play? அந்த gift வந்து it is a cloth parrot. அந்த கிளாத் பேரட் வந்து ஃபைனலா ஸ்டேஜ்ல கிடக்கும். அது எப்படி கிடக்கும் அப்படின்னா, பிச்சு புடிங்கப்பட்டு அப்படியே ஒரு பொம்மையை வந்து நம்ம புடிங்க அப்படியே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உடைந்த நிலையில் தான் லீலா பனாரே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்கா தான் நமக்கு ஸ்டேஜ்ல காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். Did you understand the character, teachers? அடுத்தது we are going to the next character. The next character is Sukatmi. யார் இந்த சுகாத்மி? வாட் இஸ் த ரோல் பிளேட் பை சுகாத்மி அப்படிங்கிற. சுகாத்மி இஸ் a person who plays the role of a lawyer, and he is in the late 40s, who is participating in the living courtroom troupe. அவரும் இந்த ட்ரூப்ல ஒரு மெம்பரா இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is very formal and authoritative, very very serious and stern. ரொம்ப ஸ்டர்னா சீரியஸா இருக்கக்கூடியவர். ஓகே, இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இவர் வந்து ப்ரொஃபஷனலாவே ஒரு லாயர். சுகாத்மேங்கிறவர் வாட் இஸ் ஹிஸ் ப்ரொஃபஷன்? லாயர். ஹி இஸ் a lawyer. இந்த லாயர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான லாயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன் ரியல் லைஃப் he was not a successful lawyer, but here in the mock trial he tries to wield power. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு பயங்கரமான ஒரு லாயர் போல தன்னை காட்டிக் கொள்கிறார். இவர் வந்து இந்த கோர்ட் ரூம் ட்ரையல்ல என்ன ரோல் அப்படின்னா, he plays the role of the prosecuting lawyer. ப்ராசிக்யூட்டிங் லாயரா இருக்கிறாரு. அதே நேரத்துல தேவைப்படும் போது டிஃபென்ஸ் லாயராகவும் மாறுகிறார். ஒரே லாயர் ரெண்டு ரோல் அப்படிங்கும்போது இது நமக்கு என்ன காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட் ரூம் இஸ் அ கேம் யார்ட். அது வந்து ஒரு கேம் மாதிரி. கோர்ட் ரூம்ங்கிறதே ஒரு கோர்ட் மாதிரி, கோர்ட் வேர் கேம் இஸ் பிளேட். அதுல ஒரே லாயர் வந்து ப்ராசிக்யூட்டிங் லாயராகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் காசு வாங்கிட்டு டிஃபென்ஸ் லாயர் அந்த பக்கம் போனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன வந்து நீங்க ப்ராசிக்யூட்டிங் லாயர்ல இருந்து ரிலீவ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரத்தில் நம்ம சினிமா படம்லாம் பார்த்துருக்கோம். அவரே ஒரு ஜட்ஜா இருப்பாரு. ஒரு படத்துல சிவாஜி கணேசன் தன்னுடைய தம்பி இதுல இருப்பார், கூண்டில் நிப்பாட்டப்பட்டிருந்த பார்த்தோன்னே அவருக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா இவருக்கு இதுதான் தம்பி அப்படின்னு ஞாபகம் வந்துடும். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு, ஜட்ஜி போஸ்டே ராஜினாமா பண்ணிட்டு அவரு ரொம்ப பாப்புலரான லாயர், அதனால தன்னுடைய தம்பிக்காக டிஃபென்ஸ் லாயரா நடிப்பார். அதே மாதிரி சுகாத்மி கீப்ஸ் சேஞ்சிங் இஸ் ரோல். ஓகே, சரி. இவர் வந்து அப்போ ரொம்ப ப்ரோக்ரெசிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஹி இஸ் பொலிட்டிக்கலி அண்ட் சோசியலி கான்சர்வேட்டிவ், ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கக்கூடியவர். அப்ப இவரும் ஒன் ஆஃப் த ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃப் த ஹீரோயின் லீலா பனாரே. லீலா பனாரேவை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக யார் இருக்க போறா? சுகாத்மி த லாயர். அதற்கப்புறம் we are introduced to Pongshe. Pongshe அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறான். Okay, the Pongshe, what is he அப்படின்னா, he is a clerk and former academic. He is in the early mid 30s and he is also part of this drama troupe. இவர் பாத்தீங்கன்னா அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, he is highly nervous and he lacks confidence. ஒரு நர்வஸா இருக்கக்கூடிய கேரக்டர், கான்ஃபிடன்ஸ் இல்லாத கேரக்டர். ஓகே, இவர் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கும்போது he is unmarried and socially isolated and he is not able to make any meaningful connection. இதனால he is very very bitter towards everybody. இதுல நம்ம பெனாரே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடியா இருக்கும்போது கூட இந்த சமூகம் அந்த மாக் ட்ரையல்ல எல்லாரும் அவங்களுடைய குழந்தைய டார்கெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது என்ன பண்றான், ஒவ்வொரு மனிதனா போய் அவ கெஞ்சுறா, என் பிள்ளைக்கு நீங்க அப்பாவா இருங்க அப்படின்னு கேட்கும்போது இவ வந்து பெனாரே வந்து she also approaches Pongshe. And Pongshe, how does he react to
பெனாரே, what is it, லீலா பெனாரேஸ் அப்ரோச் அப்படிங்கும்போது he considers it to be a personal insult. என்னை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்றா, இப்படிப்பட்டவளுக்கா நான் வந்து கணவனா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. And we also are given some information. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Pongshe knows who is the father of Leela Banare's child. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு கிழவன்கிட்ட போய் இவ உறவு வச்சுக்கிட்டா, நான் வந்து ஒரு ப்ரொஃபசர் தானே, ஒரு யங் மேன் தானே, என்னோட அவ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம்ல, ஏன் கூட இல்லாம ஒரு கல்யாணமாகி 5 குழந்தைகளுக்கு அப்பனா இருந்த அந்த வாட் இஸ் த நேம் ஆஃப் த மேன், தாம்லே, அவன்கிட்ட போய் அவனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தால, அதனாலதான் இவன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப கேவலமா யார பாக்குறான், லீலா பனாரேவை பாக்குறான். Now almost the villain of this play. Who is the villain of this play அப்படின்னு பார்க்கும்போது, villain, almost villain is Mr. Kashikar. What is the role of Kashikar அப்படிங்கும்போது, காஷிகரை பத்தி சொல்லும்போது, Kashikar is the husband of Mrs. Kashikar, and you find this Mr. Kashikar and Mrs. Kashikar are without children. They are hairless people. மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, ரெண்டு பேருமே பாத்தீங்களுக்கு குழந்தை இல்ல. அப்படி குழந்தை இல்லாத இந்த இருவர் என்ன வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are presenting themselves as social worker. சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன் சோசியல் ஒர்க் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில வேற எந்த பர்பஸும் அவங்களுக்கு இல்ல. ஒரு மனிதனுக்கு பர்பஸ் என்ன அப்படின்னா, பர்பஸ் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கவனு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை கால் கட்டு போடுங்க, அவன் வெளிக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தருதலையா திரியிறான், கால் கட்டு போடுங்க. ஏன் கால் கட்டு அப்படின்னா, அவன் ரெஸ்பான்சிபிளா மாறிடுவான். இன்னும் எப்போ மோர் ரெஸ்பான்சிபிள் ஆவான் அப்படின்னா, அவனுக்கு குழந்தை குட்டின்னு வரணும். குழந்தை ஒரு குட்டி, ஒரு குழந்தையோ குட்டியோ இருந்துச்சுன்னா இன்னும் ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவான். லைஃப்ல அவனுக்குன்னு ஏதோ நோக்கியோ ஓடணும். அந்த குழந்தைகள் நல்லா பாத்துக்கணும், அந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். அப்ப அவன் ஓடுவான். அப்ப அந்த மாதிரி ஒரு போக்கஸ் இல்லாதனால இவங்க என்ன பண்ணாங்க, சோசியல் ஒர்க்காவது செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி இருந்து கொண்டிருந்த அந்த மிஸ்டர் காஷிகர், நம்ம இந்த கோர்ட் ரூம் அந்த ட்ரையல் சீன் இருக்குல்ல, மாக் ட்ரையல், அதுல he appoints himself as the judge in the living courtroom trial. லிவிங் கோர்ட் ரூம் ட்ரையல்ல அவரே நான் இந்த ரோல் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த ரோல் அவர் போய் உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்துட்டு அவரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to pass judgment. சரி, இவருடைய பர்சனல் லைஃப்ல இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்க பார்க்கும் பொழுது, he is conservative, very proud, very authoritarian, who constantly seeks validation and control. அவருக்கு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும். சரி, இவர் வந்து பிள்ளை இல்ல. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலு ராக் தே அப்படிங்கிற ஒரு பையனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் வீட்டில் வந்து கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவனை ஒரு அன்பெய்டு டொமஸ்டிக் சர்வெண்ட் மாதிரியும் நடத்துறார். அவனை வந்து நான் படிக்க வைக்கிறேன், இந்த பையன் இவனுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனை வந்து வளர்க்குற மாதிரி என்ன பண்றாரு, வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறார். அதே நேரத்துல இவரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ஆண் யாருக்கிட்ட குறை இருக்கு அப்படிங்கிற பத்திலாம் இங்க டிஸ்கஷன் இல்லை. பட் இந்த உலகம் எப்படி பாக்குது அப்படிங்கும் போது, நார்மலா அந்த பெண்ணை மட்டும்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சிங்கப்பா பேசுவாங்க. இப்ப இவருமே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கூட குறை இருந்திருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஆர்கியூமெண்ட் பிளேக்குள்ளார வரல, இதெல்லாம் நமக்கு அவுட் சைட். மிஸ்டர் காஷிகர் என்ன பண்றாருன்னா, மற்றவர்கள் தான் தன்னுடைய மனைவியை வந்து கிண்டல் கேலிக்கு ஆளாக்குகிறார்கள் என்றால், இவரும் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிய இன்சல்ட் பண்றதே தொழிலா வச்சிருந்தார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப பெண்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பெனாரே வந்து பிரெக்னன்ட்னு தெரியும். அப்ப அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட வந்து அந்த லிவிங் கோர்ட் ரூம் ட்ரையல்ல எனாக்ட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, பெனாரேவை என்ன பண்ண போறாரு, பயங்கரமா டார்ச்சர் பண்ண போறக்கூடிய ஒரு கேரக்டர் யாரு, மிஸ்டர் காஷிகர்.
the Kashikar என்ன பண்ண போறாருன்னா, he is going to attack Benare with his judgment. And by attacking Benare, he is not just attacking Benare, but he is going to attack the whole of women. Okay? எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, women should not have progressive thought. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்பொழுதுமே மென்னுக்கு அவங்களுடைய லிமிட்ஸ்குள்ளார தான் இருக்கணும். தே ஹாவ் டு பி ஆல்வேஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மென். ஃபீமேல் அட்டானமி அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன். அதனாலதான் இவரு வில்லன். ரைட். இப்போ அந்த மிஸ்டர் காஷிக்கருடைய வைஃப் யாரு? மிஸ்ஸஸ் காஷிக்கர். மிஸ்ஸஸ் காஷிக்கர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஷி இஸ் டிஸ்கிரைப்ட் as submissive and emotionally repressed wife. இமோஷனலினா அவங்க எமோஷன்ஸை வெளியே சொல்லவே முடியாது. ஓகே, இவங்க பாத்தீங்கன்னா she is trying to support Benare, but she is constantly insulted by her husband. Is the information clear, teachers? அதே நேரத்துல இந்த பிளேக்குள்ளார பாத்தீங்கன்னா, பெனாரேவை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ற நேரத்திலேயே அங்க இருக்க குரூப்ல நிறைய பேர் வந்து யாரையும் இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் காஷிக்கரையும் இன்சல்ட் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி அங்க இருக்கக்கூடிய நம்ம ப்ரோக்ரசிவ் திங்கர் பெனாரே இருக்காங்கல்ல, அப்ப பெனாரே என்ன பண்ணுவாங்க, மிஸ்டர் காஷிக்கரை கிண்டல் பண்ணணும், அவங்களை அட்டாக் பண்ணணும். எப்படிதான் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா, he and மிஸ்ஸஸ் காஷிக்கர் இஸ் unable to have children அப்படிங்கிறதையும் அவங்க இன்சல்ட் பண்றாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உன்னால ஒரு குழந்தை பெற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா யார் அட்டாக் பண்றாங்க, அந்த கோர்ட் ரூல் அந்த லிவிங் கோர்ட் ரூம் மாக் ட்ரையல் சீன்ல பெனாரேவும் கனிஷ்கரை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணும்போது யாரு அந்த அட்டாக் வந்து அவரு பெருசா எடுத்துக்கல, ஆனா மிஸ்ஸஸ் கனிஷ்கர் மிஸ்ஸஸ் காஷிக்கருக்கு அது ஒரு பெரிய ட்ரபிளிங் விஷயமா இருக்கு. ஓகே, இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? சரி, மிஸ்ஸஸ் காஷிக்கர் இஸ் ஆங்கிரி வித் ஹர் ஹஸ்பண்ட். ஏன் அப்படின்னா அவர் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவர் எப்படி வந்து தன்னுடைய இமோஷன்ஸை லெட் அவுட் பண்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, she ill treats ராக் தே. யார் அந்த ராக் தே? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பாலூர் ராக் தே. ஒரு பையன், ஒரு வார்டு. அந்த வார்டை என்ன பண்றாங்கன்னா வச்சு கண்ணா பின்னான்னு திட்டுறது, கண்ணா பின்னான்னு திட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. Now we are going to the next character, பாலு ராக் தே. ஒரு ஏறக்குறைய ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் தான். ஆனா அவர் ரொம்ப டிமிட். இவர் வந்து இப்ப காஷிக்கர்ஸோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவரை வந்து எப்படி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு அன்பெய்டு டொமஸ்டிக் சர்வெண்ட் அந்த மாதிரி தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இந்த ரெண்டு பேருமே அவருடைய கார்டியனா இருக்க ரெண்டு பேருமே அவரை வந்து ஹியூமிலியேட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம பிளேல பெனாரே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈவன் ஷி கோஸ் அண்ட் பெக்ஸ் வித் பாலு ராக் தே. எதுக்கு அப்படின்னா, என்னுடைய குழந்தைக்கு நீ அப்பாவா இரு, so that I will be saved from public disgrace. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சமூகத்தை பார்த்து பயப்படக்கூடியவன். அதனால அவன் என்ன சொல்றான், அம்மா இந்த உனக்கு உன்னுடைய பிள்ளைக்கு நான் அப்பாவா இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம், பட் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் மை கார்டியன். Who is that guardian? மிஸ்டர் காஷிக்கர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிக்கர். அதனால நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், நீ கேட்கறதற்கு ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் we have a character by name Karnik. Karnik is a professional actor. Who is a professional actor in the play Silence is Silence, the court is in session அப்படின்னு கேட்பாங்க. யார் அந்த கார்னிக்? ப்ரொஃபஷனல் ஆக்டர். இவர் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பெனாரே சைட்ல இருப்பாங்க, ஒரு சில பேர் அந்த சைட்ல இருப்பாங்க. இவர் எந்த சைடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he takes a neutral stand. ஆனா when everybody is against Benare, he also joins everybody. Okay, because he is also an orthodox minded man. Is the information clear, teachers? அதற்கப்புறம் நமக்கு ஸ்டேஜில் வராத ஒரு கேரக்டர், பட் a man who is
the person who has caused a lot of trouble to Leela Benare. Yaru? Professor Damle. Hey, he is a married man with 5 children. இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா he has had a secret affair with Benare. And she doesn't know that he was a married man with 5 children. But later she comes to know of it. But it is too late. அவ வந்து இன்டென்டா பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கல. பட் அவளுக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்பட்டது. அந்த கம்ஃபர்ட்டை வந்து அவன் கொடுத்தான். அவ என்ன நினைச்சானா இந்த மனிதன் வந்து நமக்கு நல்ல ஒரு பெர்மனண்டான ஒரு இமோஷனல் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பார்ட்னரா இருப்பான்னு. பட் இவன் வந்து அவளுடைய பாடியை மட்டும் தான் லவ் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நமக்கு தாம்லே எப்படிப்பட்டவன்? தாம்லே இஸ் டீப்லி ஹைப்போக்ரிட்டிக்கல். He is only hypocritical. He loved the body of Leela Benare. And once she became pregnant, he refused to help her because he was afraid of the reputation and about his family life. அதனால இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் நமக்கு பிரசன்ட் பண்ணப்படுது. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருக்கா டீச்சர்ஸ்? We will come with the next session and we'll discuss the minor characters and get into the play. Have you any doubts as of now?